அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபி ரசூலில்லா வலா ஆலிஹி வஸஹ்பி அல் ஃபைஸீன் பிரித்துல்லா அம்மாபாத். மோமீன்களே, இன்னைக்குள்ள வீடியோவில் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிற ஒரு விஷயம், இந்த வெள்ளிக்கிழமையில் தொடங்கி அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள் இதுவரை நமக்கு நடக்காது, நடந்து கிடைக்காது அப்படின்னு நினைத்த ஒரு காரியம், உங்களுடைய எந்த ஒரு தேவையும் எந்த ஒரு ஆசையும் நடந்து கிடைக்கவும், வாழ்க்கையில் முசீபத்தில் என்பது இல்லாமல் சம்பாத்தியத்திலும் நல்ல ஒரு உயர்வு வரவும், வாழ்க்கையில் நல்ல ஒரு பரக்கத்தும் ரஹுமத்தும் சந்தோஷம் நிலை நிற்கவும், இப்போ நான் சொல்லக்கூடிய திருமறை குரானில் உள்ள மகத்தான அதிக சிறப்புகள் நிறைந்த அற்புதங்கள் நிறைந்த 2 சூறாக்களை இந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து அடுத்த வெள்ளிக்கிழமை வரை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். இனி திருமறை குரானில் உள்ள சூறாவை ஓத முடியாத சகோதரியாக இன்னைக்கு நீங்கள் இருந்தால் உங்களுக்கு உங்களுடைய தேவைகள் நிறைவேறி கிடைக்க ஒரு மகத்தான திக்ரை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு சின்ன துவா தான், ஆனால் உங்களுடைய எந்த தேவை நடந்து கிடைக்க வேண்டுமோ அதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த புனிதமான வெள்ளிக்கிழமையில் நீங்கள் ஓதும்போது அல்லாஹு தாலா உங்களுக்கு அந்த தேவை பூர்த்தி செய்து தருவான். காரணம் ஏனென்றால் இந்த காரியங்களெல்லாம் நீங்கள் செய்யக்கூடியது புனிதமான மகத்துவமான ஒரு வெள்ளிக்கிழமையில். வெள்ளிக்கிழமை என்பது நாட்களின் தலைவன் என்றும் அல்லாஹு தாலா துவாவுக்கு ஹிஜாபத்து தரக்கூடிய ஒரு நாள் என்றும் உங்களுக்கு தெரியும். மூமின்களை, இன்னைக்குள்ள இந்த வீடியோவை பார்த்து கொண்டு கண்டிப்பாக இந்த அமலை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா துனியாவிலும் ஆகிரத்திலும் உங்களுக்கு வெற்றியை தருவான். புனிதமான வெள்ளிக்கிழமையும் புனிதமான வியாழக்கிழமை அந்த மகரிப்பிலிருந்து உள்ள ஒரு இரவும் இறைவனுடைய முன்னிலையில் மகத்தான ஒரு நாட்களாகும். அதிக மகத்துவமும் சிறப்பும் நிறைந்த நாளாகும் வெள்ளிக்கிழமை என்பது. வெள்ளிக்கிழமை தொடங்குவதற்கு முன்னதாக உள்ள ஒவ்வொரு நிமிடத்திற்கும் ஒவ்வொரு நொடிக்கும் அல்லாஹு தாலா அதிக அளவில் பரக்கத்தை வைத்திருக்கிறான். அதனாலேயே வெள்ளிக்கிழமை தொடங்குவதற்கு முன்னதாக அதை மனதில் வைத்து கொண்டு வியாழக்கிழமையில் நாம் அமல்கள் செய்யும் போது அல்லாஹு தாலா அதற்கே அதிக நன்மை எழுதுகின்றான். அதே போலவே குணப்படுத்த முடியாத நோய்களுக்கு கூட அல்லாஹு தாலா சலாமத்து வழங்குவான். புனிதமான வெள்ளிக்கிழமை தொடங்குவதற்கு முன்னதாக அந்த நேரத்திற்கே அவ்வளவு சிறப்பு என்றால் புனிதமான வெள்ளிக்கிழமைக்கு எவ்வளவு மகத்துவமும் சிறப்பும் இருக்கும். அந்த அளவுக்கு மகத்துவமும் சிறப்பும் உண்டு அந்த ஒரு இரவிற்கும் நாம் இருக்கக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமையின் பகலிலும். நாம் ஒவ்வொருவருக்கும் தெரியும், இன்றைய காலத்தில் ஹஜ்ஜுக்கு போக வேண்டும் என்றால் நாம் பல லட்சங்கள் செலவு செய்ய வேண்டிய ஒரு நிலைதான். ஆனால் வெள்ளிக்கிழமையில் ₹1 கூட செலவு செய்யாமல் ஹஜ்ஜு செல்லக்கூடிய அந்த ஒரு கூலியை நமது வீட்டிலிருந்தே நமக்கு நிறைவேற்றி எடுக்க முடியும். நான் சொன்ன இந்த விஷயம் ஹஜ்ஜுக்கு போக முடியாத, அதாவது சம்பாத்தியத்தில் அவர்கள் பின்தங்கி நிலையில் இருக்கக்கூடியவர்களுடைய நிலையை நான் சொன்னேன். நீங்கள் நல்ல ஒரு நிலையில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஹஜ்ஜு செய்ய வேண்டும். உங்களுடைய கையில் எதுவுமே இல்லை என்ற நிலையாக இருந்தால் வீட்டிலிருந்தே உங்களுக்கு அந்த கூலியை பெற முடியும். நாம் ஒவ்வொருவருமே இறைவனிடத்திலிருந்து பல தேவைகளை வாங்குவதற்கு வேண்டி நாம் காத்திருக்கக்கூடியவங்க தான். நாம் ஒவ்வொரு மூமீனும் புனிதமான இந்த வெள்ளிக்கிழமையில் பல தேவைகளை ரப்பிடத்தில் கேட்பதற்கு சிறந்த ஒரு வாய்ப்பாகும். இன்னைக்கு அதிகமானோர் அதிக சிரமங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலைதான் சம்பாத்தியத்தில் உள்ள நெருக்கம் என்பது. சம்பாத்தியத்தில் எதுவுமே இல்லாமல் அதிகமான கஷ்டப்படுகின்றவங்க, அதே போலவே வீட்டு வேலை ஆரம்பித்து அந்த வேலை பூர்த்தியாகாமல் இருக்கக்கூடியவங்க, அதே போலவே வேலை இல்லாமல் கஷ்டப்படக்கூடியவங்க, அன்றாட செலவிற்கு கையில் பணம் இல்லாமல் தேவையான பொருட்களை பக்கத்து கடையிலிருந்து கடன் வாங்கி அந்த பணத்தை கேட்கும்போது தலை குனிந்து நிற்கக்கூடிய நிலையில் இன்று பலரும் இருக்கிறாங்க. வீட்டிற்கு தேவையான உப்பு, சீனி, பருப்பு அது வாங்குவதற்கு கூட கையில் பணம் இல்லாமல் சிரமப்படுகின்றவங்க ஏராளம் பேர் உண்டு. வாழ்க்கையில் உள்ள கடன் அடைந்து கிடைக்க பணத்திற்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சம்பாத்தியத்தில் நல்ல ஒரு உயர்வு வருவதற்கு, யாருடைய முன்னிலையிலும் தலை குனிக்காமல் நல்ல அந்தஸ்தோடும் மதிப்போடும் உயர்வோடும் வாழ்வதற்கு, உங்களுடைய தேவைகள் எல்லாம் நடந்து கிடைப்பதற்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு 2 சூறாவை இந்த வெள்ளிக்கிழமையில் ஓதிக்கொள்ளுங்கள். அடுத்த வெள்ளிக்கிழமை 7 நாட்கள் நீங்கள் இதை ஓதி பூர்த்தி செய்தால் அல்லாஹ் தாலா உங்களுடைய வாழ்க்கையில் சம்பாத்தியத்தில் நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்துவான். எல்லா கடனும் உங்களுக்கு அடைந்து கிடைக்கும். உங்களுடைய எல்லா தேவைகளும் உங்களுக்கு பூர்த்தியாகும். எந்த ஒரு தேவையை மனதில் வைத்து இந்த சூறாவை நீங்கள் ஓதுகிறீங்களோ, நீங்கள் நினைத்ததை போல அல்லாஹு தாலா அதிலும் சிறப்பாக உங்களுடைய காரியங்களை இறைவன் பூர்த்தி செய்து தருவான். இனி உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 2 சூறாவையும் ஒரு பகுதியாக்கி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் சம்பாத்தியத்தில் ஒரு நெருக்கம் என்பது வராது. அது மட்டுமில்லாமல் தேவையில்லாத செலவுகள் வந்து நீங்கள் நினைத்து பார்க்காத வகையில் உங்களுடைய வாழ்க்கையில் செலவுகள் வந்து உங்களுடைய பணம் வீண் போகாது. உங்களுடைய பணத்தில் அல்லாஹு தாலா பரக்கத்தை ஏற்படுத்தி தருவான். இனி சம்பாத்தியத்தில் உள்ள சிரமம் மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நாட்களும் ஒரு முறை இந்த சூறா ஓதினால்
உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பயப்படக்கூடிய எந்த பிரச்சனையோ, எந்த சிரமமோ, எந்த ஆபத்தோ, எந்த விபத்தோ எதுவும் வராமல் இறைவன் உங்களை பாதுகாப்பான். இந்த சூறாவை ஓதுவதால் துனியாவில் மட்டுமல்ல, ஆகிரத்திலும் பெரிய வெற்றியை இறைவன் ஏற்படுத்தி தருவான். அப்போ இந்த வெள்ளிக்கிழமையில் தொடங்கி 7 நாட்கள், அதாவது அடுத்த வெள்ளிக்கிழமை வரை நீங்கள் ஓத வேண்டிய சூறா தான் திருமறை குரானில் 94வது சூறா ஆன சூரத்துல் இன்ஷிரா. அதாவது அலம் நஷ்ர லக சத்ரக் அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த ஒரு சூறா. மகான்கள் நமக்கு ஹதீஸ் வழியாக கற்றுத்தருகிறாங்க. இந்த சூறாவை எல்லா தொழுகை பிறகு, ஃபரலான 5 நேர தொழுகை பிறகு 40 தடவை நீங்கள் ஓதினால், 7 நாட்கள் எந்த ஒரு முடக்கமும் இல்லாமல் நீங்கள் ஓதினால், உங்களுடைய வாழ்க்கையில் சம்பாதியத்தில் எந்த ஒரு சிரமமும் ஏற்படாது. சம்பாதியத்தில் நல்ல ஒரு உயர்வை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி தருவான். சம்பாதியத்தில் எதுவும் இல்லாமல், கையில் வேலையும் இல்லாமல், என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அடியானும் இந்த ஒரு சூறாவை 7 நாட்கள் ஓதினால் அல்லாஹு தாலா அந்த 7 நாட்களிலேயே சம்பாதியத்திற்கு நல்ல ஒரு வழியை காண்பித்து கொடுப்பான். மூமின்களே, இதை நான் என்னுடைய இஷ்டத்துக்கு கூறல. இந்த சூறாவை ஓதி வெற்றி பெற்ற நிறைய அனுபவங்கள் உண்டு. அல்லாஹு தாலா இந்த சூறாவில் கண்டிப்பாக துக்கத்தின் பின் உங்களுக்கு ஒரு எளிதானது இருக்கிறது என்று கூறக்கூடிய ஒரு சூறாவாகும் இது. நான் வேதனையில் இருக்கும்போது என்னை மகிழ்விக்கக்கூடிய ஒரு சூறா இந்த சூறா அப்படின்னு இறை தூதர் சுட்டி காட்டிய சூறாவாகும் இது. அதனாலேயே ஒவ்வொரு மோமீனும் உங்களுடைய 5 நேர தொழுகை பிறகு முடக்கம் இல்லாமல் 40 தடவை, அப்படி 7 நாட்கள் இந்த சூறாவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். அப்படியானால் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையோ, ஒரு கவலையோ, ஒரு வேதனையோ, எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையோ எதுவும் வராமல் இறைவன் உங்களை பாதுகாப்பான். சம்பாதியத்தில் நல்ல ஒரு உயர்வை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி தருவான். அதனால் மோமீன்களே, கடன் கொண்டு சிரமப்படுகின்ற ஒரு அடியானும், லோன் எடுத்து மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய அடியானும், வேலை இல்லாமல் கஷ்டப்படுகின்ற ஒரு அடியானும், அதிக கடன் சுமையோடு இரவில் தூக்கத்தை இழந்து நிற்கக்கூடிய அடியானும், அடுத்தவர்களிடத்தில் உங்களது கவலை கூறாமல் இந்த சூறாவை ஓதிக்கொள்ளுங்கள். 2வது சூறா. இந்த சூறாவை உங்களுடைய வாழ்க்கையில் எந்த முடக்கமும் இல்லாமல் நீங்கள் ஓதினால் ஒரு நாளும் சம்பாதியத்தில் நெருக்கம் என்பது உங்களுக்கு இருக்காது. பணத்திற்கு எந்த ஒரு சிரமமும் ஏற்படாது. இதை பணக்கார சூறா அப்படின்னு அழைப்பாங்க. நமது தலைவரான இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்திருக்காங்க, எல்லா நாட்களும் எந்த முடக்கமும் இல்லாமல் ஒரு அடியான் சூரத்துல் வாக்கியா ஒரு முறை ஓதினால் அவனுக்கு சம்பாதியத்தில் எந்த ஒரு சிரமமும் ஏற்படாது, சம்பாதியத்தில் எந்த ஒரு கஷ்டமும் வராது. அவர்களுடைய வாழ்க்கையில் முசீபத் என்பது ஏற்படாது. அவர்களுடைய வாழ்க்கையில் சம்பாதியத்தில் நல்ல ஐஸ்வர்யமும் பரக்கத்தும் ரஹமத்தும் ஏற்படும். அவனுடைய சம்பாதியத்தில் நம்மை படைத்த இறைவனின் ஒரு காவல் இருக்கும். அவன் அந்த சம்பாதியத்தை கொண்டு என்னெல்லாம் வாங்கினாலும், அதாவது அவன் ஒரு வாகனம் வாங்கினால் அந்த வாகனத்தில் அவனுக்கு பரக்கத்து ஏற்படும். அவன் அந்த சம்பாதியத்தில் ஒரு சிறு வீடு வாங்கினாலும் அந்த வீட்டில் அவன் மரணம் வரை அவனுக்கு நல்ல சந்தோஷமும் நல்ல சமாதானமும் நிம்மதியும் கிடைக்கும். அப்போ இந்த சூறாவை நீங்கள் ஓதுங்கள் அப்படின்னு நமக்கு கற்றுத்தந்தது நமது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகும். அதனால எல்லா நாட்களும் தூங்குவதற்கு முன்னதாக ஒரு முறை இந்த சூரத்துல் வாக்கியா ஓதிக்கொள்ளுங்கள். அதே போலவே நீங்கள் பயந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய சம்பாதியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்குவதற்கு 7 நாட்களில் அலம் நஷ்ரகு என்று தொடங்கக்கூடிய அந்த சூறாவை ஓதிக்கொள்ளுங்கள். ஆனால் எந்த முடக்கமும் இல்லாமல் ஓத வேண்டும். இதை நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமையில் ஆரம்பித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பரக்கத்தும் ரஹமத்தும் நல்ல சந்தோஷமும் கிடைக்க இந்த காரியத்தை மறக்காமல் செய்து கொள்ளுங்கள். இனி திருமறை குரான் ஓத முடியாத, தொழுகை இல்லாத சகோதரிகளுக்கு நான் ஒரு திக்ரை இன்றைய தினத்தில் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு முறை சிலர் வந்து தங்களுடைய வாழ்க்கையில் உள்ள வேதனைகளையும் கஷ்டங்களையும் அவர்களுடைய பண கஷ்டங்களையும் கூறியபோது அவர்களுக்கு இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த மகத்தான ஒரு திக்ரை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். எந்த ஒரு வெள்ளிக்கிழமையிலும் என்னுடைய நாவில் வரக்கூடிய ஒரு திக்ர், எந்த நேரத்திலும் பண கஷ்டம் என்றவுடன் நான் ஓதக்கூடிய திக்ர், அல்லாஹும்ம க்ஃபினி பி ஹலாலிக்க அன் ஹராமிக் வாஹினினி பி ஃபல்லிக்க அம்மன் சிவாக். இந்த ஒரு திக்ரை இன்று வெள்ளிக்கிழமையில் 70 தடவை ஓதிக்கொள்ளுங்கள். அதன் பின்பு உங்களுடைய அந்த சுமையை, உங்களுடைய அந்த கஷ்டத்தை ரப்பிடத்தில் கூறுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வெள்ளிக்கிழமையில் அல்லாஹு தாலா அதுக்குள் உங்களுடைய தேவை அல்லாஹு தாலா பூர்த்தி செய்து தருவான். அதற்குள்ள ஒரு பதிலை இறைவன் உங்களுக்கு தருவான். இந்த ஒரு திக்ரை ஓதும்போது நல்ல இஹ்லாஸோடும் நல்ல ஈமானோடும், இறைவா என்னுடைய காரியங்களை உனக்கு தான் பூர்த்தி செய்து தர முடியும் என்கிற உறுதியான நம்பிக்கையோடும் ஈமானோடும் நீங்கள் ஓத வேண்டும்.
இறைவா, ஹராமில் செல்லாமல் ஹலாலானவற்றில் என்னுடைய எல்லா காரியங்களையும் நீ பூர்த்தி செய்து தருவாயாக ரப்பே. உன்னுடைய ஔதாரியம் கொண்டு நீ எனக்கு பரக்கத்தும் ஐஸ்வர்யம் ரஹமத்தும் வழங்குவாயாக ரப்பே. நீ இல்லாமல் வேறு யாரிடத்திலும் நான் சென்று நிற்கக்கூடிய ஒரு நிலை எனக்கு வரக்கூடாது ரப்பே. அதான் இந்த திக்கருடைய அர்த்தம். இந்த ஒரு திக்கரை தொழுகை இல்லாதவர்களும் இந்த புனித வெள்ளிக்கிழமையில் தொழக்கூடியவர்களும் தொழுகை இல்லாத பெண்களும் நல்ல ஆத்மார்த்தமாக இஹ்லாஸோடு ஈமானோடு இந்த திக்கரை ஓதிக்கொள்ளுங்கள். அதன் பின் உங்களுக்கு எந்த தேவை நடந்து கிடைக்க வேண்டுமோ அதை முழு நம்பிக்கையோடு ரப்பிடத்தில் கேளுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள் உங்களுடைய அந்த தேவை பூர்த்தியாக கிடைக்கும். அதனால் எல்லாருமே நான் சொல்லித்தந்த கற்றுத்தந்த இந்த விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா இதை ஓதுவதற்கு அருள் புரிவானாக. நமது வாழ்க்கையில் எல்லா பரக்கத்தும் ரஹுமத்தும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். மறுபடியும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.